இவர்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த திறப்பு விழாவை அதிர்ச்சியை தந்திருக்கிறது. நமக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகும். நாங்கள் போராட விரும்பவில்லை, எதிர்ப்பு காட்ட விரும்பவில்லை. கம்யூனிட்டியில் போடுறது, நிதியமைச்சரோட கதைக்கிறோம், திரைசேரியில் கதைக்கிறோம் என்ற சொல்பதங்களை பாவிச்சு கொண்டு எமது போராட்டத்தை இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கின்ற பல்கலை மானியான குழுவும் உயர்கல்வி அமைச்சும் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில மருத்துவப்பீடத்தில ஒரு திறப்பு விழாவுக்கு சகலரையும் அழைத்து கொண்டு வருவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 12,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாளர்களின் சம்பளம் இல்லாத வாழ்வாதார பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த பேச்சுவார்த்தைகளிலும் எந்த தீர்வு தராத நிலையில் இவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த திறப்பு விழாவை செய்வது என்றது எமக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. எமது போராட்டம் 2015ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் எமது சம்பள நிலுவை பிரச்சனை 2015 இருந்தே முன்வைக்கப்பட்டது. அதே நாங்கள் இன்று கோரி நிற்கின்றோம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு சம்பள நிர்ணய ஆணைக்குழு மற்றும் திரைசேரிகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள். இது அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் தீர்வு கிட்டுவதாக கடந்த 13ஆம் தேதி எமக்கு கல்வி அமைச்சர் வாக்குறுதி தந்த போதிலும் அவை திருப்பவும் நிதியமைச்சரின் பரிந்துரைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. தற்சமயம் எமது கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கு நிதிதான் ஒரு காரணமாக இருந்தால் அதை பேச்சுவார்த்தை மூலம் அதற்கான தீர்வை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. 2015ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே ஏற்பட்ட சம்பள முரண்பாடு 15% நமக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது சமர்ப்பித்தவர் பிரதமராக இருந்த இன்றைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே அவர்களே. 16ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இதில் உள்ள குறைபாட்டை சுட்டிக்காட்டி இந்த குறைபாட்டை தீர்க்குமாறு கோரிக்கை விட்டு வருகின்றோம். ஏறத்தாழ 12,000 வரையான ஊழியர்களுடைய குடும்பங்கள் நடுரோட்டிலே இருக்கின்றன சம்பள அதிகரிப்பு கோரி. ஒரு சில தரப்புகளுக்கு அதிகரித்து விட்டு ஏமான கோரிக்கையை கவனிக்க எடுக்காமல் விடுவது என்பது நமக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகும். நாங்கள் போராட விரும்பவில்லை, எதிர்ப்பு காட்ட விரும்பவில்லை, கண்டனம் தெரிவிக்க விரும்பவில்லை. எமது வாழ்வாதாரம் சரியாக இருந்தால், எமது கோரிக்கைகள் நியாயமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு பதிலளிக்காவிட்டால் நாங்கள் போராடுவதை தவிர வேறு வழியில்